முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும். அதான் முதலமைச்சரும் ஆப்சென்ட், டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சென்ட், ரெண்டு பேருமே வரல. அது ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தாரு? இதுவரையில நீங்க பார்த்திருப்பீங்க, 2021 சிஎம் ஆன பிறகு எல்லா அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டிய கூட்டம் இன்றைக்கு வந்து அமைச்சர்கள் தலைமையில் வந்துட்டு தான் அந்த சிறப்பாக. ஆனால் வரல அவங்க, ஏன்னு தெரியல. அதை நான் வந்து ரைஸ் பண்ணேன். நான் இன்னொன்று, அதாவது லா என்பது, சட்டம் என்பது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இப்போ எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அது அம்மாவுடைய அரசும் சரி, அதே போல் புரட்சித் தலைவர் ஆட்சியிலும் சரி, அதே போன்று நம்ம அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலே அம்மாவுடைய அரசு நடத்தும் போது ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம், போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். 2017 ஆண்டு காலகட்டத்திலிருந்து நாங்கள் வந்து எங்கள் ஆட்சி முடியும் தருவாயில் 1000க்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஏன்? ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அது வந்து அனுமதி கொடுத்தோம். ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய கூட்டங்கள், குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி, அது போன்ற ஆர்ப்பாட்டம் எதுவும் நாங்கள் வந்து ஒரு பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் வந்து அதை வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா கூட அலகலி வைக்கிறது, பர்மிஷன் கொடுறதில்ல, அப்போ நோ பர்மிஷன் சொல்லி ரிட்டர்ன்லேயே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போய், நீதிமன்றத்துக்கு போய் நிறைய உத்தரவுகள் பெற்று நாங்கள் நடத்தின வரலாறுலாம் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் உண்டு. ஆனால் திமுகவுக்கு அது போன்ற ஒரு நிலைமை வந்து அந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் வந்து ஏற்படுத்தலை. அப்போ நீங்கள் வந்து விதிமுறைகள் வகுக்கிறீங்க. இந்த விதிமுறைகள் வந்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, நியதி என்று சொல்லு, அந்த மாதிரி ஒரு வேறுபாடு வந்து நிச்சயமா நீங்க காட்டக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்க வந்து இந்த முடிவு வந்து எடுக்கும்போது அது எல்லாமே பொறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூட்டமோ இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை வேறு மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு 1000, 2000, 5000, 50,000, 1,00,000 அது மாதிரி கூடுவாங்க. அப்படி கூடும்போது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு பொதுவாகவே அந்த மானிட்டர் பண்ணுற இது வந்து தாலுக்கு அளவில் ஒரு கமிட்டியும், அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது ஒன்றும் சொல்ல. அவங்களுக்கு ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண, பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான விதிகளை பின்பற்றி அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.